அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, நீர் பரிசுத்தமுள்ள தேவன். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்துல கூட எங்களை முற்றிலுமாய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. முந்தின வசனத்துல நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் பேசுறாரு. உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டு போனாரு. அந்த வார்த்தையின்படி பிள்ளைய கர்த்தர் அடித்தாருங்க போட்டிருக்கு. ஆனா உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற உரியாவின் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. தாவீது பாவம் செய்ததுனால அந்த குழந்தை பிறந்துச்சு. இப்ப கர்த்தர் அதை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுவதும் தரையிலே கிடந்தான். அந்த பிள்ளை உயிர் பிழைக்கணுன்றதுக்காக ஒன்னும் சாப்பிடல. ராத்திரி ஃபுல்லா முழிச்சிருந்து அவ தரையில விழுந்து கிடந்து ஆண்டவரை நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்கிறான், ஜெபம் பண்றான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டிலுள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டைக்கு வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோடே அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். அந்த மூப்பர்கள் எல்லாம் எவ்வளோ சொல்லி பாங்கிறாங்க. தரையிலே உட்கார்ந்துதான் விழுந்து கிடந்தான். அது தன்னை தாழ்த்துறத குறிக்குது. தன்னை தாழ்த்துறான். எவ்வளோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் ஆண்டவர் இரக்கம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி நிக்கிறான். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தைய நிறைவேற்றுகிறவர். மனுஷனால அவர் சொன்னதை மாத்தி அமைக்க முடியாது. 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. இவனோட அந்த குழந்தை வியாதிப்பட்டு 7வது நாள் செத்து போச்சு. பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொல் கேட்கவில்லை. உயிரோடு இருக்கிறப்ப நம்ம சொன்னோம் சாப்பிட சொல்லி, அதையே அவர் கேட்கல. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோட எப்படி சொல்லுவோம்? உயிரோடு இருக்கிறப்பே சாப்பிட மாட்டேன்ட்டாரே, எப்படி நம்ம இத சொல்லுவோம்? அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். செத்து போனதை சொல்றதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக்கொண்டு இருக்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து, தாவீது ரொம்ப கிளவர், இவங்க புத்திசாலி, இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிட்டான். தன் ஊழியக்காரரை நோக்கி பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். கேட்கறான், பதில் சொல்றாங்க. அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டிற்கு போஜனம் கேட்டான். எந்திரிக்கிறான், குளிக்கிறான், தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறான், வஸ்திரத்தை மாற்றுறான், கர்த்தருடைய ஆலயத்துல போய் அவரை ஆராதிக்கிறான். இது எதை காட்டுது அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி செயல்படுகிறத இவன் ஏற்றுக்கொள்றான். கர்த்தரை தொழுது கொள்றான்.
ஒருவேளை அவன் 7 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி வந்து பிள்ளை எப்படியாச்சும் உயிரோடு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தான். தாய் எதிர்பார்த்த பதில் கிடைக்கலனா கூட ஆண்டவரோட சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். கோவப்படல. ஆலயத்துல பிரவேசித்து ஆண்டவரை பணிந்து கொண்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றான். அவன் முன்னே அதை வைத்த போது புசித்தான். அவனுக்கு சாப்பாடு கேட்டான். சாப்பாட்டை வச்சப்ப நல்லா சாப்பிட்றான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். உயிரோடு இருக்கிறப்ப உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்க, இப்ப செத்து போயிட்டான், துக்கத்துல இருக்க வேண்டிய நீங்க சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊழியர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அதனால நேரடியா ராஜாட்டே கேட்கிறாங்க. அப்பொழுது அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படி கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். பிள்ளை உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் இரக்கம் காட்டணும்னு சொல்லிட்டு அவரை கெஞ்சி பிரார்த்தனை பண்ணினேன், ஜெபித்தேன், அழுது ஜெபித்தேன். அது மரித்திருக்கிற இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இப்ப செத்து போயிடுச்சு, இனி உபவாசித்து என்ன பயன்? இனி நான் அதை திரும்ப வர பண்ண கூடுமோ? செத்து போன அந்த குழந்தைய திரும்ப வர வைக்க முடியாது. நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வர போகிறது இல்லை. நான் தான் மரித்த பிறகு நான் அந்த குழந்தையினிடத்துல போவேனே ஒழிய அது என்கிட்ட திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றத பார்க்கிறோம். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி, இப்ப நம்ம 15வது வசனத்துல பார்த்தோம், உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற அப்படின்னு சொல்லியிருக்கு. பாவத்தின் விளைவினால பெற்ற பிள்ளை அப்படின்றத சொல்லும்போது, ஆனா அதுக்குரிய தண்டனையை அனுபவிச்சு அதுக்கப்புறம் இப்ப சொல்லும்போது தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. மனைவிக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடைய சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார். இப்ப அடுத்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அன்பு செலுத்தினார். அவர் தீர்க்கதரிசியான நாத்தானை அனுப்ப, இப்ப கர்த்தர் திரும்பவும் நாத்தான் தீர்க்கதரிசியா அனுப்புறாரு. தீர்க்கதரிசிகள் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்யணும். கர்த்தர் அனுப்புகிற இடத்துக்கு தான் அவங்க போகணும். கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம்தான் பேசணும். இப்ப கர்த்தர் அனுப்பி நாத்தான் வருகிறான், தீர்க்கதரிசி வர்றாரு. அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்த பெயரை அவன் சொல்றான். எதிதியா அப்படின்னா கர்த்தர் அன்பாய் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதற்குள்ளே யோவாப் அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து, ஆனா படைத்தலைவனாக தாவீதோட படைத்தலைவனான யோவாப் யுத்தத்துக்கு போய் யுத்தத்துல ரப்பா அப்படின்றது அம்மோன் புத்திரரோட தலைநகரம், அந்த தலைநகரத்துக்கு போய் யுத்தம் பண்றான். தாவீதினிடத்தில் ஆள் அனுப்பி, நான் ரப்பாவை மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்து கொண்டேன். இப்ப ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறான் யோவாப்பு, நான் ரப்பா பட்டணத்துல யுத்தம் பண்ணி அந்த பட்டணத்தை பிடிச்சிருக்கேன். நான் பட்டணத்தை பிடிக்கிறதுனால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான். இப்ப இந்த பட்டணத்தை ரப்பா பட்டணத்தை பிடிச்சா யாரோட பேர் வழங்கப்படும் அப்படின்னா
யோவாப்போட பேரு தான் எல்லாம் சொல்லுவாங்க. யோவா போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சான் அப்படின்ற பேர் வரும். அப்படி வர வேண்டாம். இங்க யோவாப் தனக்கு பேரு உண்டாக்கணும்னு செயல்படல, தாவீதுக்காக செயல்பட்டான் அப்படின்றத இங்க நல்லா பாக்குறோம். இப்ப நீங்க யுத்தம் பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்படியே தாவீது ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவுக்கு போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். நம்ம முந்தின அதிகாரத்துல பார்த்தோம், யுத்தத்துக்கு புறப்பட வேண்டிய தாவீது 11வது அதிகாரம் 1வது வசனத்துல ரப்பாவை முற்றுகை போட வேண்டிய தாவீது எருசலேமில் இருந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். செய்ய வேண்டிய யுத்தத்துக்கு முன்னின்று நடக்க வேண்டிய ராஜாவாகிய அவன் தன்னுடைய கடமைய தவறி அங்க இருந்ததுனால பாவம் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப மறுபடியுமா தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து யுத்தத்துக்கு புறப்பட்டு போறான். அதை பிடித்தான். இப்ப வெற்றி பெற்றான். தன்னுடைய தவற உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தரிடத்துல சீர் பொருந்திய பிறகு அவனுக்கு வெற்றி கிடைக்கிறத பாக்குறோம். அவர்களுடைய ராஜாவின் தலைமையில் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அந்த அம்மோன் புத்திரரோட ராஜா தலையில இருந்த கிரீடத்தை எடுத்துக்கிட்டான். அது 1 தாலந்து நிறை பொன்னும் ரத்தினங்கள் பதித்ததுமாய் இருந்தது. அதனோட எடை 1 தாலந்து பொண்ணு. அதுல நிறைய ரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருந்துச்சு. அது தாவீதுனுடைய தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையை கொண்டு போனான். நிறைய அந்த பட்டணத்திலிருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்க. யுத்தத்துல வெற்றி பெற்றவங்க அங்க இருக்கிற பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு வருவாங்க. மிருக ஜீவன்களை எல்லாம் கொண்டு வந்துருவாங்க தங்களோட தேசத்துக்கு. அந்த மாதிரி தாவீது கொள்ளை கொண்டு வந்தான். பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் இருப்பு கோடரிகளுக்கும் உட்படுத்தி, வாளு கோடரி இதெல்லாம் வச்சு அடிச்சு அவங்கள கொன்னாங்க. அவர்களை செங்கற்சூளையையும் கடக்க பண்ணினான். செங்கல் சூளையில தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல கடந்து போக பண்ணினான். இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் செய்து தாவீது எல்லா ஜனத்தோடு கூட எருசலேமுக்கு திரும்பினான். வெற்றியோடு தாவீது தன்னுடைய பட்டணமாகிய எருசலேமுக்கு, தன்னுடைய வீடு இருக்கிற எருசலேமுக்கு வெற்றியோடு திரும்பி வந்தான் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டது தீர்க்கதரிசி மூலம் சொன்ன வார்த்தையின்படி, உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் சொன்ன வார்த்தையின்படி அந்த பிள்ளை வியாதிப்பட்டு இருந்தது. தாவீது கர்த்தரிடத்துல உபவாசம் பண்ணி தரையில விழுந்து கிடந்தான். எவ்வளவோ எல்லாம் சொன்னாங்க சாப்பிடும்படியா, ஆனா சாப்பிடல. 7 நாளைக்கு அப்புறம் அந்த பிள்ளை செத்து போயிடுச்சு. இந்த செய்திய சொல்றதுக்கே ஊழியக்காரங்க எல்லாம் பயந்தாங்க, தாவீதின் ஊழியக்காரங்க. ஆனா அவங்க பேசுறத வச்சே தாவீது கண்டுபிடிச்சு கேட்டான், என் பிள்ளை செத்து போயிடுச்சா அப்படின்னு கேட்டான். ஆமான்னு சொன்னோடனே எழுந்து குளிச்சு எண்ணெய் பூசி வஸ்திரத்தை மாற்றி ஆலயத்துக்கு போய் பணிந்து கொண்டான். இதுல ஆண்டவரோட சித்தத்துக்கு தாவீது தன்னை அர்ப்பணிச்சத பார்த்தோம். அடுத்ததாக அந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாயிடுச்சு. உயிரோடு இருந்தப்ப உபவாசம் பண்ணீங்க, செத்து போனான்றத கேட்ட பிறகு நல்லா சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது தாவீது சொல்றது என்ன பதில்னா, பிள்ளை பிழைக்குமா, கர்த்தர் இரக்கம் காட்டுவாரா அப்படின்றத அறியறதுக்காக நான் உபவாசித்து அழுதேன். இப்ப குழந்தை மரித்து போயிடுச்சு, இனி அந்த குழந்தை இங்க வர முடியாது, நான் தான் அதனிடத்துல போகணும் அப்படின்றத புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது பதில் சொன்னான். அதுக்கப்புறம் பத்சேபாள் மறுபடியும் ஒரு குழந்தைய பெற்றெடுத்தா. அதுக்கு அவனுக்கு பேரு சாலமோன். அவனிடத்தில் கர்த்தர் அன்பா இருந்தாரு. கர்த்தர் தீர்க்கதரிசியான நாத்தான மறுபடியும் அனுப்பினாரு.
வந்து சாலமோனுக்கு எதிதியா அப்படின்னு பெயர் வச்சான். அதுக்கப்புறம் வந்து யோவாப் வந்து தாவீதினிடத்துல ஆள் அனுப்பி, நான் வந்து ரப்பா பட்டணத்தை ஜெயிச்சா என்னோட பேர் விளங்கும், வழங்கப்படும், அதனால நீங்க வந்து முற்றுகை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது தன்னுடைய படைகளை கூட்டிட்டு வந்து யுத்தம் பண்றத பார்த்தோம். யுத்தத்துல வெற்றி பெற்றான். அந்த அம்மோன் புத்திரரோட ராஜாவோட கிரீடத்தை வந்து எடுத்து தாவீதோட தலையில வைத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டணத்துல இருக்க நிறைய பொருட்களை கொள்ளை கொண்டு வந்தாங்க. அந்த ஜனங்களையும் அழித்து போட்டாங்க. அப்படின்னு தாவீது தன்னுடைய ஜனங்களோடு கூட எருசலேமுக்கு வெற்றியோடு திரும்பி வந்தத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, தாவீது பாவம் செய்த போது அதுக்குரிய ஆண்டவரே விலையை கொடுத்தத, தன்னுடைய பிள்ளையே பலியா கொடுத்தத நாங்க இந்த நாள்ல தியானிச்சோம் ஆண்டவரே. ஆனா எங்களுடைய பாவத்துக்காக நீர் ஆண்டவரே உண்மையே பலியா ஒப்பு கொடுத்தீங்க. உங்களோட ரத்தம் ஆண்டவரே எங்களுக்காய் சிந்தப்பட்டது, அதுக்குரிய விலைய நீங்க கொடுத்தீங்க. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை புரிந்து கொண்டு ஆண்டவரே உம்மை கனம் பண்ணுகிறவர்களாய், உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய், பொல்லாப்புக்கு எங்களை விலைக்கு காத்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து உம்மை ஆராதித்த தாவீதை போல நாங்களும் கூட ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பின பிறகு தாவீது வெற்றி பெற்றதை நாங்க தியானித்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீரே வெற்றி தருகிற தேவன், எங்கள் மேல் அன்பாயிருக்கிறீர். அதை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்க கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறான். நீங்க போதித்து நடத்துங்க. அவங்க வாயோடு இருந்து பேசுகிற வார்த்தைகள் மூலம் கர்த்தர் அநேக ஜனங்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறான். அநேகர் தங்களை முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. நாங்களும் உடைய ராஜ்ய பணியை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.